Hello friends, எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலாக டுடே மார்க்கெட் அப்டேட்ஸ் பார்த்துருப்பீங்க. மார்க்கெட் நெகட்டிவ் பாசிட்டிவ் அந்த ட்ரெண்ட்லேயே மூவ் ஆகிட்டு இருந்துச்சு. நிஃப்டி 4 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ்ல க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. 24,143 பாயிண்ட்ஸ் அந்த ரேஞ்சில் இருக்குது. சென்செக்ஸ் 79,105 பாயிண்ட்ஸில் இருக்குது. 149 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ். நிஃப்டி பேங்க் 49,727 பாயிண்ட்ஸில் இருக்குது. 104 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நிஃப்டி ஐடி 606 பாயிண்ட்ஸ் இந்த பாசிட்டிவ். 39,731 பாயிண்ட்ஸாக இருக்குது. மோர் ஆட் இன்னைக்கு நிஃப்டி ஐடி நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டில் கொடுத்துருக்கு. எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட ட்ரெண்டை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. நேற்று கம்பேர் பண்ணும்போது எஃப்ஐஎஸ் இன்னைக்கு அதிகமாக விற்றுருக்காங்க. 2,595 கோடிக்கு மார்க்கெட்டில் இன்னைக்கு எஃப்ஐஎஸ் விற்றுருக்காங்க. டிஎஸ் வந்து 2,236 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. ஸோ எஃப்ஐஎஸ் டிஎஸ் டேட்டா அந்த ட்ரெண்டு எஃப்ஐஎஸ் விற்கிறாங்க, டிஎஸ் வாங்குறாங்க, அந்த ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த அக்கும் ஃபார்மசிட்டிகல்ஸ் அந்த கம்பெனியை பற்றி நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ பை ஃபார் கரெக்ஷன் ஆர் நவ் என்ட்ரி அப்படின்னு கேட்குறீங்க. மோரட் அந்த ஸ்டாக்ஸில் இப்போதைக்கு நான் என்ட்ரி கொடுக்க வேண்டாங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஷேர் ப்ரைஸ் நல்லாவே ரேலியாக இருக்குது. இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டில் கொடுத்துருக்கு. இன்னைக்கு மட்டுமே 5% கிட்ட ரேலியாக இருக்குது. 1,028 ரூபா அந்த ரேஞ்ச் போன ஹை, அதுக்கப்புறம் 969 ரூபா அந்த ரேஞ்சில் ஒரு 3% பாசிட்டிவ்ல க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரைஸ் ரேனிங்ஸ் 59 இருக்குது. நியூ என்ட்ரி இப்போதைக்கு அவாய்ட் பண்ணலாம். ப்ரைஸ் ரேனிங்ஸ் இந்த ரேஞ்சில் இருக்கும்போது நியூ என்ட்ரி எடுக்கிறது ரொம்பவே ரிஸ்க் இந்த ஷேரில். மோரலாட்டு இப்போதைக்கு இந்த ஷேரில் அவாய்ட் பண்ணுறது நல்லதுங்கிறது என்னோட ஒப்பீனியன். நெக்ஸ்ட் சவுத் இந்தியன் பேங்க் இப்போ வாங்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. 24 ரூபா 7 காசு அந்த ரேஞ்சில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க சவுத் இந்தியன் பேங்க். ஆல்ரெடி நான் 25 ரூபா வந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு 100 ஷேர் வாங்கினேன். எகைன் வந்து நான் இன்னைக்கு கன்சிடர் பண்ணணும்னா இந்த ட்ரெண்ட்லேருந்து எனக்கு தெரிஞ்சு 20 ரூபா அந்த ஷேர் வர வாய்ப்பு இருக்குது. மேபி ஒரு 22 ரூபா அந்த ரேஞ்சு வந்துச்சுன்னா ஸ்லோவாக கன்சிடரேஷன் பண்ணலாம். சவுத் இந்தியன் பேங்க் வந்து ரேட்டு கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து பல்க் பை பண்ணுறீங்க. 1000 ஷேர் 10,000 ஷேர் அப்படி வாங்கி போடுறீங்க. அது வந்து ரொம்பவே ரிஸ்க்கு. ஸோ மோராட்டு ஸ்லோவாக கன்சிடரேஷன் பண்ணுங்கள். சவுத் இந்தியன் பேங்க்கில் ஒரு 50 ஷேர் 30 ஷேர் அப்படி கன்சிடர் பண்ணது நல்லதுங்கிறது என்னோட ஒப்பீனியன். சவுத் இந்தியன் பேங்க்கில் ப்ரைஸ் கம்மியாக இருக்குன்னு சொல்லி பல்காக வாங்கிறாங்க. இதுதான் சவுத் இந்தியன் பேங்கை பொறுத்த வரைக்கும் ஓவரால் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், ஐடிஎஃப்சி லிமிடெட். மோராட்டி இதில் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கை பற்றி கேட்டிருக்கீங்க. அவங்க ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம் கண்டினியூஸ் லோவில் தான் இருக்குது. ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம் ஒரே ஒரு நாள் பாசிட்டிவ் ட்ரெண்டுக்கு போன ஷேர் 80 ரூபா டச் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் 70 அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. என்ன கேட்டால் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் கன்சிடர் பண்ணுறதுக்கு இப்போ அந்த ஐடிஎஃப்சி லிமிடெட் அதை கன்சிடர் பண்ணால் அந்த ஆர்பிட்ராஜில் ஸ்டில் வந்து நமக்கு அந்த ஷேரில் பெனிஃபிட் இருக்குது அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கில். ஸோ மோராட்டு ஐடிஎஃப்சி லிமிடெட் அதை கன்சிடர் பண்ணலாம். அந்த ஆர்பிட்ராஜில் நமக்கு பெனிஃபிட் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஐஆர்எஃப்சி அதை பற்றி கேட்டிருக்கீங்க. ஸோ ஐஆர்எஃப்சி நானும் லாஸ்ட்டாக வந்து 180 ரூபா அந்த ரேஞ்சில் கன்சிடர் பண்ணேன். இன்னைக்கு இறங்கி இருக்கு அந்த 180 ரூபா, அது கீழே வந்துருந்துச்சு. அது டெஃபினட்டாக ஹோல்ட் பண்ணுங்க. ஐஆர்எஃப்சி ஒருத்துள்ள ஸ்டாக் தான். ஐஆர்எஃப்சி ரிசல்ட்ஸ் நான் ஆல்ரெடி அப்டேட் பண்ணிட்டேன். ஒரு 2 to 3 வீடியோஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஐஆர்எஃப்சியோட ரிசல்ட்ஸ் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கர்நாடகா கவர்மெண்ட் ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, பிஎன்பி பேங்க் இந்த 2 பேங்க் கூடயும் டிரான்சாக்ஷனை வந்து சஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கர்நாடகாவோட ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் வந்து கர்நாடகா ஃபினான்ஸ் செக்ரட்டரிக்கு உத்தரவு போட்டிருக்காங்க. அங்கே உள்ள டெபாசிட்டை ரிகவர் பண்ணுறதுக்கு வேண்டி இந்த பேங்க்ஸ் கூடலாம் டிரான்சாக்ஷனை சஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கர்நாடகா கவர்மெண்ட் உத்தரவு போட்டிருக்காங்க. மோராட் இது பார்த்தீங்கன்னா கர்நாடகா கவர்மெண்ட் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓலா எலக்ட்ரிக் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நெட் லாஸ் 347 கோடின்னு சொல்லியிருக்காங்க. சேம் பீரியட் லாஸ்ட்டில் 267 கோடி லாஸ். ஸோ ஓவரால் ஆட்டு லாஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 1,644 கோடியாக இருக்குது. 32.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சேம் பீரியட் லாஸ்ட்டில் 1,243 கோடியாக இருக்குது. சீக்வன்சியல் பேஸில் பார்த்தீங்கன்னா லாஸ் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா முந்தின குவார்ட்டரில் 416 கோடி லாஸ், இப்போ 347 கோடி லாஸாக இருக்குது. ரெவன்யூ வந்து 3% ஜம்ப் ஆயிருக்கு குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ்லன்னு சொல்லியிருக்காங்க. இந்த லாஸு காரணம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்சஸ் அதிகரிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 27% எக்ஸ்பென்சஸ் அதிகரிச்சிருக்கு. இந்த குவார்ட்டரில் 1,849 கோடி எக்ஸ்பென்சஸ் வந்து அதிகரிச்சிருக்கு. செல் டிவிஷனில் கன்சாலிடேட்டட் ரெவன்யூ 4 கோடியாக இருக்குது. அதே முந்தின குவார்ட்டரில் 3 கோடியிலேருந்து 1 கோடி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓலா எலக்ட்ரிக் மொபிலிட்டியோட சப்சிடரிஸே 10 கம்பெனிஸ் இருக்குது. ஓலா எலக்ட்ரிக் டெக்னாலஜிஸ் பிரைவேட் லிமிடெட், ஓலா செல் டெக்னாலஜிஸ் பிரைவேட் லிமிடெட், ஓலா எலக்ட்ரிக் பிரைவேட் சார்ஜிங் லிமிடெட், அப்படி ஒரு 10 சப்சிடரி வச்சிருக்காங்க. பட் இப்போதைக்கு இது வந்து லாஸ் மேக்கிங் கம்பெனியாக இருக்கிறதுனால தான் நான் வந்து அந்த ஐபிஓ அவாய்ட் பண்ண. மோரா எடுத்து பார்த்தீங்கன்னா ஓலா எலக்ட்ரிக்கை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பிசி ஜுவல்ஸ் மார்க்கெட்டில் இன்னைக்கு ஒரு 4% மேலே ஏற்றுனாங்க. ஷேரை 52 வீக் ஹை டச் பண்ணிச்சு. இதுக்கு ரீசன் அவங்களோட ரிசல்ட்ஸ் தான். ரெவன்யூ வந்து 158% மேலே போயிருந்துச்சு. 99 ரூபா போன ஷேர் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் மறுபடியும் 92 ரூபா அந்த ரேஞ்சில் ஒரு 2% நெகட்டிவ்ல தான் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. மோரோராட்டு ரெவன்யூ 158% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 155 கோடி பண்ணியிருக்காங்க. இது காரணம் பார்த்தீங்கன்னா சேம் பீரியட் லாஸ்ட்டில் 173 கோடி லாஸ்ட்ல இருந்து இப்போ 155 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ மோராட்டு இன்னைக்கு இந்த ஸ்டாக் வந்து நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு இதான் முக்கிய ரீசனாட்டு இருந்திருக்கு.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேதாந்தா. ஆக்சுவலாக வேதாந்தாவோட ஹிந்துஸ்தான் சிங் ஆஃபர் ஃபார் சேல் வர போகிறாங்க. 11 crore ஆஃப் ஷேர் வந்து ஆஃபர் ஃபார் சேலில் விற்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. பட் அதை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 13.37 crores ஆட்டு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஷேர்ஸை. 3.17% ஆஃப் அவங்களோட டோட்டல் ஈக்விட்டி ஆட்டி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டாக் பிரைஸ் அவங்க ஆஃபர் ஃபார் சேலில் ஃப்ளோர் பிரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காது 486 ரூபா per ஷேர். 15% டிஸ்கவுண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க டிவிடெண்ட் செகண்ட் இன்ட்ரீம் டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 20 வந்து அவங்களோட மீட்டிங் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த செகண்ட் இன்ட்ரீம் டிவிடெண்ட் வழங்குறதுக்கான மீட்டிங் ஆட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஆஃபர் ஃபார் சேல் வந்து நான் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு ஆகஸ்ட் 16 ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு 19 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோர் அடுத்து பார்த்தீங்கன்னா வேதாந்தா கொடுத்த அப்டேட், வேதாந்தாவோட ஹிந்துஸ்தான் ஜிங்க் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் ஸ்பைஸ் ஜெட் ப்ராஃபிட் 20% கீழே விழுந்திருக்கு. 197 கோடி சேம் பீரியட் லாஸ்ட் இயர்ல பண்ணியிருக்காங்க. பட் இப்போ 158 கோடி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெவன்யூ வந்து 14.15% கீழே விழுந்திருக்கு. 1646 கோடியா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எபிட்டா 650 கோடியா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எபிட்டா கூடி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மோராட் அவங்க வந்து ஃபினான்ஷியல் சொல்யூஷன், ஃபினான்ஷியல் கிரைசிஸ் வந்து தீர்க்கிறதுக்கு வேண்டி 3000 கோடி QIP மூலமாக ஃபண்ட் ரைஸ் பண்ண போறாங்கன்னு பார்த்துருந்தோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 10% ஆஃப் த ஸ்டேக்கையும் டைல்யூட் பண்ண போறாரு அஜய் சிங் அப்படிங்கிற அப்டேட்டும் பார்த்துருந்தோம். மோராட் இது பார்த்தீங்கன்னா ஸ்பைஸ் ஜெட் கொடுத்த அப்டேட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட் வந்து 6915 கோடியா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மோராட் இது பார்த்தீங்கன்னா சேம் பீரியட் லாஸ்ட் இயர்ல இந்த குவார்டர்ல 3885 கோடியிலேருந்து இப்போ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இண்டிபெண்டன்ஸ் டேக்கு நிறைய ஆட்டோ கம்பெனிஸ் வெஹிக்கிள் லான்ச் பண்ணுறாங்க. இது தார் ரோக்ஸ் அப்படிங்கிற வெஹிக்கிளை மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா லான்ச் பண்ணுறாங்க. அடுத்தது BSA கோல்ட் ஸ்டார், இதுவும் பார்த்தீங்கன்னா BSA கோல்ட் ஸ்டார் 650 அப்படிங்கிற ஒரு வெஹிக்கிளை லான்ச் பண்ணுறாங்க BSA மோட்டார் சைக்கிள்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஓலா எலக்ட்ரிக் பைக் ஒரு லான்ச் பண்ணுறாங்க. இது வந்து ஸ்நாக் ஆப் 2024 ஈவெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. மோராட் இது பார்த்தீங்கன்னா SNX, S1X, S1R, S1 Pro இந்த லைனப்பில் வரும்னு சொல்கிறாங்க. இது வந்து எலக்ட்ரிக் 2-வீலர் லைனில் வந்து ஓலா வந்து இதை லான்ச் பண்ணுறாங்க. மோராட் இது பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ஸ் டேக்கு இந்த ஆட்டோமோட்டார் செக்டர்லாம் அவங்களோட வெஹிக்கிள்ஸை வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஹீரோ மோட்டார் கார்ப் தரப்புல வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அவங்க ஹைபிரிட் டெக்னாலஜிஸ்ல பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி CEO நிரஞ்சன் குப்தா வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஹைபிரிட் டெக்னாலஜிஸ்ல அவங்க வந்து டெவலப் பண்ண இருக்கிறாங்க. எத்தனால் பேஸ் ஃபியூல் டெக்னாலஜிலையும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டெக்னாலஜியை கொண்டு வரதுக்கு அவங்களோட 2-வீலர்ல. ஸோ மோராட் இது பார்த்தீங்கன்னா ஹீரோ மோட்டார் கார்ப் கொடுத்த பாசிட்டிவ் அப்டேட். நெக்ஸ்ட் நம்மளோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. BSNL 5G பார்த்தீங்கன்னா விரைவில் லான்ச் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோராட் லான்ச் பண்ணால் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா BSNL பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. SR ஆயில் வந்து 3000 கோடி வந்து ராணிகஞ்ச் CBM பிளாக்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க கேஸ் ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. மோராட் இது SR ஆயில் அதில் வந்து அப்டேட்டு. ஓயோ பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 229 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க இந்த ஃபினான்ஷியல் இயர் ஃபுல்லாக. அதே முந்தின இயரில் 1286 கோடி லாஸ். டேன் ஓவர் பார்த்தீங்கன்னா காஸ்ட் கட் பண்ணியிருக்காங்க 453 கோடி. இதில் நம்ம கவனிக்க வேண்டியது 240 கோடி ஃபேர் வேல்யூவில் ஓயோ ஹோட்டல்ஸ் கேமன் அதை வந்து அக்யூர் பண்ணியிருக்காங்க. அடுத்தது 249 கோடியில் வந்து ஒரு ரிவர்சபிள் ஃபினான்ஷியல் கேப்பபிலிட்டி நடந்திருக்கு. நெக்ஸ்ட் 8 கன்சிக்யூட்டிவ் குவார்டர் பார்த்தீங்கன்னா எபிட்டா வந்து 215% growth காமிச்சிருக்கு. 877 கோடியா இருக்கு. ஹோட்டல் அக்ரிகேட்டர் ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் வந்து 0.36 ரூபீஸா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக ப்ரீவியஸ் இயரில் 1.93 rupees லாஸ்ல இருந்தது, பெர் ஷேருக்கு வந்து லாஸ்ல இருந்தது. இப்போ கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கன்சாலிடேட்டட் ரெவன்யூ ஸ்டேபிளா இருக்கு, 5388 கோடியா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டோட்டல் காஸ்ட் வந்து 13% டிக்ரீஸ் ஆயிருக்கு, 4500 கோடியா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓயோ ஸ்பெண்டிங் சேலரிஸ் எம்ப்ளாயி பெனிஃபிட் வந்து 52% டிக்ரீஸ் ஆயிருக்கு, 744 கோடியா இருக்கு. ESOP காஸ்ட் வந்து ரிடக்ஷன் பண்ணியிருக்காங்க, அது வந்து 107 கோடியாக குறைச்சிருக்காங்க. ஏன்னா முந்தின இயரில் வந்து 363 கோடியாக இருந்திருக்கு. அடிஷ்னலி இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா 844 கோடி பேட் பண்ணியிருக்காங்க இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட லாங் டேர்ம் லோன் வந்து $660 மில்லியன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஓயோ போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக அந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.